எது தர்மம், எது அதர்மம், இந்த விஷயத்தை பார்ப்போம். கீதையிலிருந்து ஒருத்தன் ரொம்ப புத்திசாலி, வினைப்பயனை எதிர்பார்க்க மாட்டான். ஆனா வினையை தொடர்ந்து செய்வான் இல்லையோ, அவன் கர்வம் ஆசை எல்லாத்தையும் ஒழிச்சிடுறான். பகவானை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், அதை கொண்டு இந்த கர்மாவை செய்யும்போது முன்னோர்களும் இதுதான் பின்பற்றினார்கள். இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கீதையிலேருந்து. ஆனாலும் அறிவாளிகளா இருந்தா கூட அவளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். எது தர்மம், எது அதர்மம், எது கர்மம், எது அகர்மம், கிம் கர்ம கிமர்மேதி கவயோப்யத்ர மோஹிதாக பத்தே கர்ம பிரவிஷ்யாமி யக்ஞாத்வா மோக்ஷசே சுபாத். 4வது அத்தியாயத்தில் 16வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்றான், கர்மம் அகர்மம் எது அப்படின்னு அறிவாளிகளே குழம்புவார்கள். எது கர்மம் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ, அந்த தீயவற்றிலிருந்து உன்னை காப்பாற்றிக்கொள். தீயவற்றில் மோசமானது எது அப்படின்னாக்கா பிறவிதான். ஆழ்வாரு சொல்ற நோயே பட்டொழிந்தேன் அப்படின்னு. இந்த பிறவி ஒரு நோய். அந்த நோயை அதிலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னாக்கா நீ செயல்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், வினைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும். வினைகளை பற்றி தெரிஞ்சுனா இந்த பிறவியிலேருந்து விடுபடலாம். வினைகளை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கர்மத்தினுடைய இயல்பை தெரிஞ்சுக்கணும். கர்மணோ ஹயபிபோக்தவ்யம் போக்தவ்யம் ச விகர்மணஹ அகர்மண்ய போக்தவ்யம் கஹனோ கர்மனோ கதிஹி. கர்மத்தினுடைய இயல்பு என்ன, எதை தள்ளணும், எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப சுருக்கமாக பகவான் சொல்றார். சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் கர்மம். சாஸ்திரங்கள் எதை விளக்க சொல்றதோ அதெல்லாம் அகர்மம். சாஸ்திரங்கள் படி நட அப்படின்னு பகவானே சாஸ்திரங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றார். இதுல கர்மண்ய கர்மய பஷ்யேத கர்மணி ச கர்மய ச புத்திமான் மனேஷ்யேஷு சயுக்த கிருஷ்ண கர்ம கிருத்தம். கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் காண்பவன் ஞானி. அது எப்படி கர்மத்தில் அகர்மத்தை பார்க்க முடியும், அகர்மத்தில் கர்மத்தை பார்க்க முடியும் அப்படின்னா எவ்வளவோ வியாக்கியானங்கள் இருக்கு. ஒரு சிம்பிளான வியாக்கியானம் என்ன அப்படின்னா, பாரத யுத்தத்தில் அர்ஜுனனானவன் காண்டீவத்தை கீழே போட்டுறான். மனக்குழப்பம், பயம், கவலை, போர் புரியும் வேண்டும் அப்படின்ற கர்மத்தை விட்டுட்டு அகர்மத்தில் இருக்கான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையில் என்னன்னா, அவன் அகர்மத்தில் இருந்தாலும் அவன் மனதானது போரை தான் நினைச்சிட்டு இருக்கு. அந்த மனத்தினுடைய உணர்வினால அவன் வினையை செய்து கொண்டிருக்கான். வினை செய்யாமல் இல்லை, அவன் ஒரு செயலை ஆற்றாமல் இல்லை. மனது போரை நினைத்து கொண்டிருக்கிறது, அவன் வினையை செய்து கொண்டு தான் இருக்கிறான். அந்த நிலையில அகர்மத்துல அவன் கர்மத்தை பண்றான். அதே போல தேரோட்டியான பகவானானவன் கடிவாளங்களை பிடிச்சுண்டு சாரதித்யம் பண்ணாலும் அது கர்மாவா நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா இந்த யுத்தத்தினுடைய முடிவுகள் அவனை பாதிக்காது. அவன் கர்மாவை செஞ்சிருந்தாலும் மனசளவில் போர் பற்றிய விளைவுகளை எதிர்பார்க்காமல் சஞ்சலமே இல்லாமல் அதை அவனை பாதிக்க போறதில்ல பகவான் விளங்குறான். அது கர்மா பண்ணும்போது அகர்மாவாது. யஸ்ய சர்வே சமாப்ரம்பா காம சங்கல்ப வர்ஜிதாக. பகவான் இதை பற்றி சொல்லும்போது ஒரு உதாரணம் சொல்லும் அப்படின்னாக்கா, தபால்காரர் தினம் நூற்றுக்கணக்கான தபால்களை பட்டுவாடா பண்றார். அந்த தபால்களில் நிறைய விஷயம் இருக்கும். திருமணம், மரணம், பிறப்பு, காதல், அன்பு, சோகம், துக்கம், இன்பம். இந்த உணர்வுகளை அந்த கடிதத்தை யார் பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் உண்டு. அந்த உணர்வுகளை தாங்கி நிற்கும் கடிதங்களை விநியோகிக்கும் தபால்காரருக்கு இந்த உணர்வுகள் தாக்கவே தாக்காது. அவர் கர்மா பண்ணிட்டு இருக்கார், ஆனாலும் அகர்மாவா பண்றார், பற்றற்று. இந்த விளைவுகளை எதிர்பார்த்தோ அதனால் ஒரு பாதிப்போ அவருக்கு அமையாது. அப்படி கர்ம வினையை ஒருத்தன் செய்வானாக அவன் யோகியாக கருதப்படுவான். அவன் தான் யோகி. கர்மத்தில் அகர்மா அப்படின்ற நிலை. இது உதாரணத்துக்கு சொல்றேன். தபால்காரன் கீதப்படி நடக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். இது உதாரணத்துக்கு. இப்படி இந்த ஆசை இல்லாதவன் இந்த உடம்பு உழைப்பதற்கு தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு செயலாற்ற வேண்டும். உடம்பு செயலாற்றாமல் இருக்க முடியாது. இந்த பகவான் இந்த உடம்பு எதுக்கு கொடுத்தான் அப்படின்னாக்கா அவனை அடையறதுக்காக கொடுத்தான். இந்த உடலை புனிதமா வச்சுட்டு இருந்தா ஆத்மா சுத்தமா இருக்கும். ஆத்மா சுத்தமா இருந்தா நாம் ஒப்பற்றவர்களாக ஆகிறோம். இந்த உடலை கொண்டு உழைக்கும் போது நான் எனது அப்படின்ற ஒரு தன்னல பற்றை விட்டு ஒரு உண்மையான மனிதனாக உருவாக்க வழிவகுக்கிறது கர்மத்துல அகர்மா. பகவானுடைய அவதாரங்களும் உத்தம புருஷர்களும் இப்படிதான் வாழ்ந்து காட்டியிருக்கார். ராமாயணத்திலும் சரி, மகாபாரதத்திலும் சரி, கர்மத்தை பண்ணார்கள், அகர்மாவாக பண்றது.
இது ஒரு உதாரணமாக. இதுதான் எது தர்மம் எது அதர்மம். சாஸ்திரப்படி என்ன சொல்லியிருக்கோ அது தர்மம். சாஸ்திரங்கள் எது விலக்கப்பட வேண்டியதோ அது அதர்மம். அதை விலக்கிக் கொண்டு கர்மாவை அகர்மாவாக செய்யும் ஒருவன் மோட்ச பிராப்தியை அடைகிறான்.